ஹை ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது, இருமல் வேறையா, அதனால் கொஞ்சம் பேசுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பழம் சாப்பிட்லாம், என்னென்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்க, நரம்பு தளர்ச்சினா எப்படின்னா, ஒருத்தவங்க பஸ்ஸில் போகும்போது, ஒரு ட்ரெயினில் போகும்போது, இல்லாட்டி ஒரு ஸ்கூட்டரில் போகும்போது திடீர்னு அவங்களுக்கு ஒரு நரம்பு தளர்ச்சி ஏற்படும். ஒரு மாதிரி அவங்களுக்கு தயக்கம், படபடப்பு, ஒரு மாதிரி பயம் அதெல்லாம் இருக்கும். அது ரொம்ப பேருக்கு இருக்காது. சில பேருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும், இந்த நரம்பு தளர்ச்சிங்கிறது. எப்படின்னா, திடீர்னு பயப்படுறது, திடீர்னு கத்துறது, அதெல்லாம் அவங்களுக்கு நரம்பு தளர்ச்சியாக இருக்கும். அதுக்கு அவங்க என்னென்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லான்னா, இதெல்லாம் நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். என்னென்ன ஃப்ரூட்ஸ்னால் ஆப்பிள், மாம்பழம், பலாப்பழம், செவ்வாழைப்பழம், திராட்சைப்பழம், திராட்சைப்பழம் சாப்பிட்டுக்கோங்க. அப்புறம் பேரிச்சப்பழம். இது எல்லாமே நீங்கள் 5 ஃப்ரூட்ஸ் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நரம்பு தளர்ச்சி வரவே வராது. அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு பிபியும் வராது. அதேமாதிரி ஹை பிபி, லோ பிபி கூட வராது. அது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சாஃப்டாக பேசுவீங்க, சாஃப்டாக இருப்பீங்க, அமைதியாக இருப்பீங்க, அமைதியாக பேசுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்கவில்ல, எனக்கு பேசவே முடியல. ஒரு மாதிரி த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது, சளி இருக்குது. எல்லாம் உடம்ப பார்த்துக்கோங்க தயவுசெய்து. தண்ணியில் கொஞ்சம் சூடு பண்ணி குடிங்க. குளிக்கும் போது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு குடிங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டு குடிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டிப்ஸு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.